ஹே காய்ஸ், நம்ம எப்பயுமே இனோவாவில் ஒரு டூட்டி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த டூட்டிக்கு தான் கிளம்பிட்டோம். நம்மளும் ரெடி ஆயாச்சு. எப்போ டூட்டிக்கு போனாலும் டூட்டிக்கு போகலைனாலும் காலைல சாப்பிட மாட்டோம். காலைல கறி குழம்பு வச்சுருந்தாங்க, அதனால் ஒரு கட்டிட்டு போயிடும்ட்டு காலையிலே சாப்பிட்டாச்சு. நம்மளும் கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நடந்து. நம்மளால் நேற்று பெஞ்ச மழையில் கொஞ்சம் பளபளன்னு இருக்காப்புல, கொஞ்சம் தொடச்சா மட்டும் போதும். நம்மளும் வண்டியை எடுத்து கொஞ்சம் சீட்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வண்டியை எடுத்து போட்டு கொஞ்சம் துடைக்க வேண்டியதான். இந்த இனோவா நான் ஓட்டுவேன், இல்லைன்னா நம்ம கஸ்டமரோட பையன் ஓட்டுவாங்க. 2 பேருமே எடுத்தாலுமே வண்டி நீட்டாக வச்சுருப்போம். நம்மளும் இப்போ பக்காவாக வண்டியை ரெடி பண்ணி வச்சுட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம கஸ்டமரோட கம்பெனிக்கு தான் போகிறோம். கம்பெனியில் கொஞ்சம் மெட்டீரியல் இருக்குது, மெட்டீரியல் எடுத்துகிட்டு நேராக பறக்க வேண்டியதான். தீப்பெட்டி கம்பெனிக்கு தேவையான மெட்டீரியல் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. நம்ம ரெகுலராக போகிற பாரத் பல்க்லேயே டீசலே 2000 ரூபாய்க்கு போட்டுட்டு நம்மளும் சிவகாசி பைபாஸை பிடிச்சாச்சு. இந்த வட்டம் எட்டயபுரம் போகாமல் சிவகாசி போயிட்டு அடுத்து எட்டயபுரம் போகலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆர்டர் பிடிச்சிருப்பாங்க போல், அதனால் அங்கே போய்ட்டுருக்கோம். விருதுநகர்கிட்ட இருக்க கேடிஎஃப்சின்ற ஒரு டீ கடைக்கிட்ட நின்று ஒரு டீ ஸ்டாப் ஒன்று போட்டு, நீ எங்கேயும் ஸ்டாப் பண்ணுற மணிக்கிறல நேராக சிவகாசியில் போயிட்டு மெட்டீரியலை கொடுக்க வேண்டியதான். சிவகாசிக்கு இன்னும் நம்மளுக்கு 25 கிலோமீட்டர் இருக்குது. சிவகாசிக்கு முன்னாடியே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கிட்ட மெட்டீரியல் ஒரு கம்பெனியில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சிவகாசிக்குள்ளே போய் இன்னொரு கம்பெனியில் மெட்டீரியல் கொடுக்குற மணிக்கு இருக்கும். அந்த கம்பெனிக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த கம்பெனியை நான் வீடியோ எடுக்கலை, அதனால் ரிட்டன் நம்ம எங்கே போகிறோம்னா கோயில்பட்டி போகிறோம். அதனால் கோயில்பட்டி கிளம்பியாச்சு. நம்மளும் ஒரு வழியாக கோயில்பட்டி பைபாஸ் வந்துட்டோம். நேராக கோயில்பட்டியில் போய் கோயில்பட்டி அவுட்டரில் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி ரீச் பண்ணிட்டோம். அந்த கம்பெனியில் போய் மெட்டீரியலை கொடுத்துட்டு ரிட்டன் நம்ம நேராக ஒரு இடத்துல சாப்பிடணும்னு சொன்னாங்க. நேராக அங்கே சாப்பிட்றதுக்காங்க அங்கே கிளம்பிட்டோம். கோயில்பட்டி அவுட்டரில் ஒரு சைவ சாப்பாடு இருந்துச்சு, அந்த கடையில் தான் போய் ரெகுலராக சாப்பிடுவோம். அந்த கடையில் சாப்பிட்டுட்டு ரிட்டன் எங்கே போயிட்டுருக்கோம்னா எட்டயபுரம் போயிட்டுருக்கோம். எட்டயபுரத்தில் கொடுத்துட்டு ரிட்டன் நம்ம மதுரை கிளம்புறது தான். எட்டயபுரமும் ரீச் பண்ணிட்டோம். எட்டயபுரத்துக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு கம்பெனி இல்லை. இந்த கம்பெனியில் முடிச்சுட்டு நேராக மதுரை போக வேண்டியதான். நம்ம கஸ்டமருக்கு கொண்டு வந்த மெட்டீரியல் எல்லாமே கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தாச்சு. ரிட்டன் பைபாஸை பிடிச்சி நம்ம வாட்டில் மதுரை கிளம்ப வேண்டியதான். சிந்தலக்காரை ஒட்டி வரையிலலாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பெய்யும்னு பார்த்தோம்னா பாதிலேயும் மழையும் நின்றுச்சு. நம்ம கஸ்டமர் எப்போயுமே சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி லேட்டாக கிளம்புனாலதான் வீட்டுக்கு வர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி, வர வழியிலேயே சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஜாமான் வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால் நம்மளும் சிட்டிக்குள்ளே கிளம்பிட்டோம். ஆனந்த மெட்டல் தான் வந்திருக்கோம். அங்கே போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு ரிட்டன் நம்ம ஏரியாக்கிட்ட வந்துட்டோம். ரொம்ப இருட்டாயிருச்சு வரவே. நம்மளும் கஸ்டமர் காரையும் கொண்டு சேஃபாக பார்க் பண்ணிட்டு அவங்க பையன் கொண்டு போய் நம்மளை வீட்டில் விட போயிட்டாங்க. நம்மளும் அவங்க கூட ஜம்முண்டு போயிட்டு இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ்.